வணக்கம் நண்பர்களே. ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து அதிகமாக மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு 30க்கு மேலே மைலேஜ் கிடைக்கிற மாதிரி ஒரு கார் வேணும் அப்படின்னா, கண்டிப்பாக சிஎன்ஜி ஆப்ஷன் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். ஆனால் வந்து மாருதி சுசுகி பார்த்தீங்க அப்படின்னா, சிஎன்ஜி இல்லாமல் பெட்ரோல் காரே 30 கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்குற மாதிரி புதிய ஒரு டெக்னாலஜியோட பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் 2025 ஒரு புது காரை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அது வந்து என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா, 0 சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ சீரியஸில் வந்து நமக்கு வந்து எஸ்யூவி காரு, எம்பிவி ரக கார்கள்லாம் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. ஸோ எந்தெந்த மாதிரி கார் வரப்போகுது, எவ்வளோ நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்க போகுது, டிசைன் வந்து எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றியும், அதே மாதிரி மாருதி விட்டாரா இப்போ வந்து டீசர் வந்து லான்ச் ஆகிருக்கு. ஜனவரியில் இந்த காரை வந்து ஷோ பண்ண போகிறாங்க. அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டீசர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கியா சைரோஸ் காரை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கிராஷ் டெஸ்ட்டுக்கு வந்து உட்படுத்த போகிறாங்க. நம்ம பாரத் என்சிஏபி தான் வந்து கிராஷ் டெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. அந்த கார் வந்து எவ்வளோ ரேட்டிங் வந்து வாங்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அவங்களுடைய ப்ரொடிக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி கார் வேணும் அப்படின்னாலே நம்ம வந்து மாருதி சுசுகி தான் வந்து போவோம். ஏன்னா வந்து விலையும் வந்து கம்மியாக இருக்கும், பட்ஜெட் விலையில் வந்து இருக்கும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து பெருசாக வந்து வைக்காது, அதேமாதிரி நல்ல மைலேஜும் வந்து கொடுக்கும். நார்மலாக இப்போதைக்கு மைலேஜ் தேவை அப்படின்னாலே மாருதி கார்கள் தான் வந்து வாங்குவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசுக்கியில் வந்து ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க. புதுசாக வந்து நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஃப்ரான்ஸ் காரை பொறுத்த வரைக்கும் இப்போ பலேனோ வந்து வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தால் தாராளமாக வந்து ஃப்ரான்ஸ் வந்து வாங்கலாம். ஃப்ரான்ஸுக்கு ஆரம்பத்துலேருந்து நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிது. ஏன்னா வந்து லான்ச் பண்ணி ஒரு 10 மாதத்துலேயே 1 லட்சம் யூனிட் கிட்ட வந்து விற்பனை வந்து பண்ணிட்டாங்க. அடுத்த சில மாதங்களே பார்த்தீங்கன்னா 2 லட்சம் யூனிட்ஸ் கிட்ட வந்து விற்பனை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃப்ரான்ஸ் காரில் தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஹைப்ரிட் தொழில்நுட்பத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுவும் வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து கொடுக்க போகிறாங்களா. இந்த டெக்னாலஜி மட்டும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 30 கிலோமீட்டருக்கு மேலே பெட்ரோல் கார்லேயே நமக்கு வந்து கிடைக்கும். சிஎன்ஜியும் வந்து கொடுப்பாங்க. சிஎன்ஜி இன்னும் 35+, 40+ வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். இப்போதைக்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த காருக்கு இந்தியாவில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு. ஒரு 7.5 லட்சத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 13 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாப் வேரியண்ட் வந்து விற்பனையில் வந்து இருக்குது. ஸோ ஒரு 10 லட்சத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு காராக இந்த கார் வந்து இருந்துகிட்ருக்கு. இப்போ இதில் வந்து ஸ்ட்ராங் ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இப்போ கிடைக்கிறத விட விற்பனை வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு மாருதி சுசுகி வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி முதன்முறையாக வந்து இந்த ஃப்ரான்ஸில் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த காரை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஜப்பான்லையும் வந்து விற்பனை பண்ண போகிறாங்களா. அதே மாதிரி இப்போ இந்த காரில் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனைத் தொடர்ந்து வந்து வரிசையாக இருக்கக்கூடிய எல்லா கார்கள்லையுமே இந்த ஸ்ட்ராங் ஹைப்ரிட் தொழில்நுட்பத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பிளானில் வந்து இப்போதைக்கு வந்து மாருதி சுசுகி வந்து இருக்காங்களாம். அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டாவில் 0 சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூ சீரிஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த நியூ சீரிஸில் வந்து சிங்கிள் மோட்டார் பவர் ட்ரெயின்லேயும் வந்து வரப்போகுது. டிவல் மோட்டார் பவர் ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த 0 சீரிஸ்க்காகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுசாக வந்து ஒரு ஆக்சல் வந்து ஒரு காம்பாக்டான சைஸில் வந்து இருக்கிற மாதிரி வந்து நியூ ஆக்சலை வந்து ஹோண்டா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்களா. அதேமாதிரி நமக்கு வந்து 3 விதமான பவர் ட்ரெயின் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரியர் ஆக்சலில் மட்டும் மோட்டார் செட்டப் வந்து வர மாதிரி, அது வந்து பவர் பார்த்திங்க அப்படின்னா 245 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டுவல் மோட்டார் செட்டப் எடுத்தோம் அப்படின்னா 4 வீல் டிரைவும் நமக்கு வந்து கிடைக்கும். அது வந்து நமக்கு வந்து பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி. அதேமாதிரி என்ட்ரி லெவல்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட் ஆக்சலில் மட்டும் மோட்டார் வர மாதிரி. ஸோ 3 விதமான பவர் ட்ரெயின் வந்து கொடுக்க போகிறாங்களாம். அதேமாதிரி சைஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம்பாக்டான சைஸில் ஒரு ஏரோடைனமிக்காக தான் வந்து இந்த 0 சீரிஸை வந்து டிசைன் பண்ண போகிறாங்க. நார்மலாக வந்து மற்ற பிராண்ட்ஸில் கொடுக்கக்கூடிய இவி கார்களில் வரக்கூடிய பேட்டரியை விட ரொம்ப தின்னான பேட்டரி செட்டப் வந்து கொடுக்க போகிறாங்களாம். 8 mm வந்து பேட்டரி பேக் வந்து தின்னாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நமக்கு வந்து 80 கிலோவாட்லேருந்து 90 கிலோவாட் இந்த ரேஞ்சில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிக்கல் மேங்கனீஸ் கோபால்ட் என்எம்சி கெமிஸ்ட்ரி டெக்னாலஜி வந்து பேட்டரிஸில் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 480 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டியர் பை ஒயர் த்ராட்டில் அப்படிங்கிற டெக்னாலஜியும் வந்து கொடுக்க போகிறாங்களாம். நமக்கு வந்து கண்ட்ரோல் யூனிட் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செட்டப்போட, பிரேக்ஸோட, ஜெனரேட்டிவ் சிஸ்டமோட எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு வந்து இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி ஒரு டெக்னாலஜியும் வந்து கொடுக்க போகிறாங்களாம். வெயிட்டும் வந்து நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அலுமினியம் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்து வந்து டிசைன் பண்ணுறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து வெயிட் லெஸ்ஸாகவும் வந்து இருக்கும், சேம் டைம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஏரோடைனமிக்காகவும் வந்து இருக்கும், நல்ல ரேஞ்சு போகிற மாதிரியும் வந்து இருக்கும் இந்த 0 சீரிஸ் மாடல்ஸ் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து குளோபலாக வந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த குளோபல் லான்ச்சை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாலையும் வந்து இந்த 0 சீரிஸ் கார்களை ஃபியூச்சரில் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா விட்டாரா காரை இப்போ வந்து டீசர் இமேஜஸ்லாம் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விட்டாரா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே வந்து இட்டாலியில்
நடந்த ஆட்டோ எக்ஸ்போவில் இந்த காரை வந்து ஷோ பண்ணிட்டாங்க. அடுத்ததாக நம்ம இந்தியாவில் 2025 வந்து பாரத் குளோபல் எக்ஸ்போ வந்து நடக்க போகுது. அதுலேயுமே வந்து இந்த காரை வந்து ஷோ பண்ணுவாங்க. அநேகமாக இட்டாலியில் லான்ச் ஆன அதே காரே இந்தியாவுக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியாது. மேபி இந்தியன் மார்க்கெட்டுக்காக சில சேஞ்சஸ் கூட வந்து இருக்கலாம். அந்த மாதிரி சூழலில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சில டீசர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து லீக் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஈவி விற்பனைக்கு வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் விட்டாரா பொறுத்த வரைக்கும் வந்து கரெக்டாக ஈவிக்கு போட்டியாக நேரடி போட்டியாக வந்து வருது. கூடவே சேர்ந்து எம்ஜி இசட்எஸ் ஈவி, டாடா கர்வ், மகேந்திரா BE6 SUV இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த விட்டாரா கார் இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் டீசர் இமேஜை பார்க்குறப்ப ஆல்ரெடியே வந்து EVX அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க கடந்த ஆட்டோ எக்ஸ்போக்கள்லாம். அந்த ப்ரொடக்ஷன் மாடல் அப்படிங்கிறது அந்த கான்செப்டை முழுக்க வந்து பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய சேஞ்சஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியல. என்ன எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக வந்து கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன் மாடலை பொறுத்த வரைக்கும் கான்செப்டை விட. இதை தாண்டி வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியலை. அதே மாதிரி புதிய ஸ்கேட் போர்டு பிளாட்ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விட்டாரா காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பேட்டரி பேக் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ட்ரி லெவலை பொறுத்த வரைக்கும் 49 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்க போகிறாங்களாம். அதே மாதிரி நமக்கு வந்து ஹையர் ட்ரிம்ஸில் வந்து 61 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த 61 கிலோவாட் பேட்டரி செட்டப்பில் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவர்னு பார்த்தோம் அப்படின்னா 49 கிலோவாட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 144 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 61 கிலோவாட் பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் 174 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 2 பேட்டரிஸுமே வந்து டார்க் வந்து நமக்கு வந்து சேம் தான். 189 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 550 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு ரியல் டைம் அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து 400க்கு மேலே நம்ம வந்து ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 20 to 30 லட்சம் ரூபாய்க்குள்ள இந்த விட்டாரா கார் இந்தியாவில் அடுத்த வருஷம் விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்ததாக வந்து ஃபைனல் அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா கியா வந்து சைரோஸ் காரை இப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பாக்ஸி டைப்பில் வந்து இந்த கார் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஜனவரியிலேருந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. பிப்ரவரியிலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெலிவரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நம்ம பாரத் NCAP வந்து கிராஷ் டெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதில் வந்து இந்த ஸ்டார் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதற்கான ரீசன் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேயே 6 ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. ரியர் வியூ கேமரா, ஃப்ரண்ட்டு மற்றும் ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வந்து இருக்குது. ஹில் கிளிம் அசிஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. 3 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து கொடுக்குறாங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் ஆங்கர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஹையர் வேரியண்ட்டும் போனோன்னா அதில் 4 டிஸ்க் பிரேக் வருது, 360 டிகிரி கேமரா வருது, லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜியும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அந்த அடாஸில் வந்து 16 அட்டானமஸ் டிரைவிங் எய்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி டிசைன் வைஸும் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸி டைப்பில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் வந்து லான்ச் ஆகிருக்கக்கூடிய SUV காராக தான் வந்து இந்த சைரோஸ் கார் வந்து இருக்குது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்து நல்லாயிருக்கு. பில்டு குவாலிட்டியும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. டிசைனும் வந்து நல்லா பாக்ஸி டைப்பில் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு K1 பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஹுண்டாய் கிராண்ட் i10 நியோஸ் மற்றும் எக்ஸ்டர் இந்த 2 கார்களையுமே இதே பிளாட்ஃபார்மில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. பட் அந்த கார்களை விட இந்த கார் வந்து ஒரு லுக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல பெரிய ஒரு லுக்கை வந்து கொடுக்குது. அதேமாதிரி வந்து நல்லா பானட்லாம் வந்து நல்லா ஹைட்டாக பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து உள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு சேஃப்டி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த காரில் கொடுத்துருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செல்டோஸ் காரில் கூட வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த கார் எப்படியும் வந்து 5 ஸ்டார் வாங்குவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2025க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி.